வெல்கம் டு ருத்ரா குக்கிங். இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் முத்தான ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சமையல் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஜவ்வரிசி வத்தலை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அப்படியே புறப்புறப்புறையே வரும். அந்தளவுக்கு சூப்பரான வத்தல் செய்ய போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஜவ்வரிசி வத்தல் செய்யறதுக்கு 1 டம்ளர் ஜவ்வரிசியை நான் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். அது தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு, ஜவ்வரிசி வத்தலுன்றது இல்லை, எந்த வத்தல் செஞ்சாலும் வத்தலுனாவே பாதி உப்பு தான் போடணும். அதனால் இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு நம்ம இது இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். எப்பவுமே நைட்லேயே இது ஊற வச்சிடணும். அப்போ தான் காலையில் செஞ்சு வத்தல் செய்யறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது ஊற வச்சு மூடி வச்சிடலாம். இது இப்போ நல்லாவே ஊறி இருக்குது. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நம்ம அதை வடித்து எடுத்துடலாம். மறுபடியும் நம்ம இப்போ தண்ணியெல்லாம் வடித்ததால் ஒரு 1/4 டீஸ்பூன் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்து அதில் ரவுண்டாக வளைய உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாதால முறுக்கு குழாவில் இந்த மாதிரி கீழே இருக்கும், அதை எடுத்து தான் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு இது இந்த ஜவ்வரிசி உதிரியாக தான் இருக்கும். நம்ம அதை வேக வைக்கும்போது தான் அது நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி வளையத்துக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 இல்லை 1.5 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா தடிமன் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம காய வச்சு அதை வறுக்கும்போது ரொம்பவும் வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி 1-1.5 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம இதை வேக வைக்கணும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி, கீழே தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் அது மேலே தட்டில் இதை வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போ குக்கரை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஜவ்வரிசி வத்தல் செய்யறது ரொம்ப எளிதாங்க, ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா வேக வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். இதை எடுத்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். உடனே எடுக்க முடியாது. இப்போ ஆறிடுச்சு. அதை பாருங்கள், அந்த மாதிரி தோசை கரண்டியில் எடுத்தால் அழகாக வந்துடும். அதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒன்று செய்யலாம். அப்புறம் கலர் நம்ம வேணும்னா கலர் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பீட்ரூட் இருந்தால் அதை கூட அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு லைட்டாக ஆரஞ்சு கலர் ஒரு சிட்டிக்கு போட்டால் போதும். நல்லா ஆரஞ்சு கலர் சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம எப்படி முன்ன செஞ்சோமோ அதே மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதில் வளையம் வச்சு இதையும் நம்ம அந்த வத்தலாக செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு கலரு. இன்னும் வேறு கலர் நம்ம புதினா இருந்தால் கூட அதை கூட அரைச்சி எடுத்துட்டோம்னா க்ரீன் கலர் வத்தல் வந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். இதை நம்ம நல்லா காய வைக்கணும். இதையும் நல்லா வேக வச்சு இருக்கிற ஜவ்வரிசி எல்லாத்தையுமே இந்த மாதிரி வேக வச்சு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு வெயிலில் வச்சு நம்ம நல்லா காய வச்சிடணும். இது வெயிலில் காஞ்சாதான் வண்டி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா காய வச்சுனா ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன். இது நல்லா காயணும். காஞ்சால் நல்லா முறன்னு சவுண்டு வரும். இப்போ 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்ச வத்தல் தான் இருக்குது. எந்த மாதிரி சவுண்ட் வருது பாருங்கள். நல்லாவே காஞ்சிருக்கு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா காய வச்சிட்டோம்னா 1 வருஷம் கூட இது கெடாமல் இருக்கும். இதை நான் இப்போ பொரிச்சியும் காமிச்சிடுறேன். எண்ணெய் வச்சுட்டு அதில் போட்டோம்னா சின்னதாக தான் போட்டோம், எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு பெருசாக வருது பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம அப்பளத்தை நம்ம வத்தலை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அருமையான வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதும் ஈஸி தான். நீங்கள் அதாவது சீக்கிரமான நேரத்திலே நம்ம இதை மாதிரி செஞ்சு எடுத்துடலாம். நல்லா சூப்பரான ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சமையல் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.